ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைப் வித் ஆர்டி. இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க. அப்படியே ட்ரிஸ்லிங்காக மழை பெஞ்சிட்டு இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, ஆசம் வெதர். இந்த வெதருக்கு நம்ம சூப்பராக சூடாக மிளகா பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கோ, வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் ஃப்ரெஷ்ஷான கொடமிளகா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதில் உள்ளே இருக்கிற விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் இது ரிமூவ் பண்ணிட்டு தான் பஜ்ஜி போடுவோம். ஸோ சென்டரில் இந்த மாதிரி கத்தி வச்சு நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எல்லா விதைகளையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்டஃப்பும் உள்ளே போகும்போது பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பஜ்ஜி மாவு, இது ஹோம்மேட் பஜ்ஜி மாவுங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் சைடில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய மசாலாக்கள் அண்ட் இந்த பஜ்ஜி மாவு அரைக்கிறதுக்கான வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நமக்கு இப்போ தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விடுங்க. திட்டுக்கள் இல்லாத மாதிரி இருக்கணும், அதே சமயம் ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கக்கூடாது. ஸோ இதில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மிளகாவை உள்ளே டிப் பண்ணி எடுத்துடலாம். சைடில் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகி வரணும், அதே சமயம் உள்ளேயும் நல்லா அந்த பஜ்ஜி மாவு இறங்குற மாதிரி டிப் பண்ணி எடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது மிளகா கூட இந்த பஜ்ஜி மாவும் ஆட் ஆகி வரும்போது டேஸ்ட் வேறு லெவல் இருக்குங்க. நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 by 1 2 to 3 பஜ்ஜிஸ் நம்ம 1 டேக்கில் போட்டு எடுக்கலாம். நெக்ஸ்ட் இதை நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி நமக்கு வெந்து கிடைக்கும். ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம விட வேண்டாம். கொஞ்சம் கோல்டன் கலர்லேருந்து டேர்ன் அவுட் ஆன உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், மிளகா பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. அடுத்து ஒரு காரசாரமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் டு வைப் வித் ஆர்டி. டாடா, பை பாய்.